ஹலோ ப்ளூமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு ஆரி ஒர்க் எப்படி கற்றுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறத பற்றின பேசிக்கான வீடியோவை நம்ம இதில் பார்க்கலாம். ஆமாங்க, நான் என்ன கற்றுக்க ஆரம்பிக்கிறேனோ அதை உங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிறதுக்கு தானே இந்த சேனலே. வாங்க ஆரி ஒர்க் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத சேர்ந்து கற்றுக்கலாம். இன்னைக்கு ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுல ஆரி ஒர்க்கும் ஒன்று. ஃபர்ஸ்ட் டெய்லரிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த ஷாப்புக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கான பிகினர்ஸ் கிட் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களே ஆரி ஒர்க் பிகினர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லா திங்ஸையும் அவங்க ஒரே இதில் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டாண்ட்லேருந்து அதுக்கு தேவையான நீடில்ஸ்லேருந்து பீட்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க பேசிக்காக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அது 1000 சம்திங் வரும். அதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டாண்ட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாண்ட் இருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி 4 ஸ்டிக்ஸ் இருக்கும். அப்புறம் இதே மாதிரி ஒரு ரவுண்டு இருக்கும். அந்த ரவுண்டில் 4 பக்கமும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாப் இருக்கும். அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கை வந்து ஒரு நாபில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் மீதி உள்ள 4 ஸ்டிக்கையும் அந்த நாபில் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட் நிற்க வச்சுட்டு அதுக்கு கீழே அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு அது மேலே ஒரு ஹோல் இருக்கும். அந்த நெட்டை வந்துட்டு அதில் வந்து அந்த ஹோலில் வச்சு நல்லா திருகி விட்டுருங்க. டைட் பண்ணி விடுறதுக்கு கொரடை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு கீழேயும் ஒரு புஷ் கொடுத்துருப்பாங்க, அது பிளாக் கலரில். அது வந்து நம்ம தரை வந்து சமமாக இல்லாமல் மேடு பள்ளம் இருந்துச்சுனாக்கா அதை வச்சு நம்ம அந்த ஸ்டாண்டை ஆடாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அதை வச்சு 4 பக்கமும் நல்லா ஸ்டாண்டை மேலே அந்த நெட்டை வந்து நல்லா கொரடை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு கீழே அந்த புஷ்ஷை வச்சு ஆடாமல் 4 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் வாங்கினது வந்து ஸ்டீலில் உள்ள ஸ்டாண்டு. உங்களுக்கு மரத்தில் வேண்டாலும் இருக்குது, அதே போல் பிளாஸ்டிக்கில் வேண்டாலும் இருக்குது. உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இந்த ஸ்டாண்டில் அந்த சர்க்கிளில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் ஒன்று இருக்கும். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்போ யூஸ் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். தென் வுட்டில் 18 இன்ச்சஸில் ரிங் இருக்கும். இந்த ரிங்கில் தான் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து வெளியில் ஒரு ரிங்கும் உள்ளே ஒரு ரிங்கும் 2 ரிங் இருக்கும். 2 ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து அந்த ஸ்டாண்டில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னா அந்த ரிங்கோட அவுட் சைடில், அதாவது ஸ்டீலில் இருக்கிற ரிங்கோட அவுட் சைடில் நம்ம இந்த வுட்டன் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம டைட் பண்ணோம் இல்லையா நெட்டு, அந்த நெட்டுக்கு மேலே வரும் இந்த வுட்டன் ரிங்கு. இப்போ இந்த வுட்டன் ரிங்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னாக்கா உள்ள சின்ன ரிங் வந்து தனியாக நம்ம கழட்ட முடியும். அதே மாதிரி அதை தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க ரெண்டையும். அதுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கான கிளாத்தை அது சைஸில் அது அளவு நம்ம வச்சு நம்ம கொஞ்சம் வெளி சைடில் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த உள்ள ரிங்கை நம்ம கழட்டினோம் இல்லையா, அதை கீழே வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை அது மேலே வச்சு நல்லா விரித்து விட்டுருங்க. எந்த வித சுருக்கமும் இல்லாமல் எந்த வித லூஸ்னஸும் இல்லாமல் நல்லா டைட்டாக கொஞ்சம் விரித்து விட்டுருங்க. விரித்ததுக்கப்புறம் அந்த கீழே உள்ள ரிங்கு, அதுக்கு மேலே உள்ள கிளாத்து, அதுக்கு மேலே உள்ள ரிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே அந்த மேலே உள்ள ரிங்கை வச்சு நல்லா டைட் பண்ணி புஷ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டோம்னாக்கா உள்ளே அந்த ரிங் வந்துடும், மேலே அந்த துணி கிளாத் வந்துடும், வெளியில் அந்த ரிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நான் ஃபுல் ரவுண்டும் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா நாபு, லூஸ் பண்ணி 2 ரிங்கையும் தனியாக கழட்டினோம் இல்லையா, அந்த நாபை வந்து இப்போ நல்லா டைட் பண்ணிக்கணும். அதாவது துணியெல்லாம் வந்து ஓரம் சைட்லலாம் நல்லா ஃபுல்லாக டைட்டாக வெளியில் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நாபை நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த சுருக்கமும் இல்லாமல் அழகாக நீட்டாக டைட்டாக தெரியும் ரிங்குக்கு நடுவில் உள்ள துணி. நல்லா டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த மாதிரி ஸ்டிஃபாக துணி நிற்கும். அப்போ தான் நம்ம நீடில் போட்டு நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு நீடில் அதெல்லாம் மாட்டிகிட்டு வரும். அதனால் நம்ம நல்லா அந்த கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கொண்டு வந்து அந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளே அந்த சின்ன ரிங் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த ஸ்டீலில் உள்ள ரிங்குக்கு அவுட் சைடில், ஸ்டீலில் உள்ள ரிங்க்கு அவுட் சைடில் வந்து அந்த வுட்டன் ரிங்கோட உள்ளே உள்ள ரிங் இருக்கு இல்லையா, அது வந்துடணும். அதாவது நம்ம டைட் பண்ணோம் இல்லையா ஸ்டீல் ஸ்டாண்டில் நெட்டு, அந்த டைட் பண்ணுற நெட்டுக்கு மேலே அந்த உள்ள ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம ரவுண்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த நாபு சில்வர் ஸ்டீலில் ஒரு நாப் இருக்கும்னு,
அந்த நாவை வந்து நம்ம இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வச்சு அந்த உடன் ரிங்கை வந்து அந்த சில்வர் ஸ்டாண்டோட ரிங்க்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா அது இது மாதிரி படிஞ்சு ஃபுல்லாக கரெக்டாக வரல, உள்ளே அழுத்த முடியல அப்படின்னாக்கா அந்த சில்வர் ஸ்டாண்டில் உள்ள ரிங்கில் உள்ள அந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். குரடை வச்சு லூஸ் பண்ணிங்கனாக்கா அதில் கரெக்டாக வரும். எவ்வளோ தூரம் கொஞ்சம் லூஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த ரிங்கு செட் ஆகுதோ அதில் வச்சு அந்த நெட்டை வந்து நம்ம டைட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபிக்ஸ்டாக அதே அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. அதனால் அதை கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஃபுல் ரவுண்டும் நம்ம வச்சு அந்த உடன் ரிங்கை நல்லா அழுத்தி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் ரவுண்டுமே நல்லா ஃபுல்லாக சமமாக சீட்டிங் ஆகிடும். அந்த மாதிரி சீட்டிங் ஆனதுக்கப்புறம் கிளாத்தும் நல்லா செட் ஆகிடும். ஸ்டாண்டும் கரெக்டாக நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி கிடச்சிரும். இந்த வீடியோவில் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம எப்படி போட ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவை, அது நீடில்ஸ்லேருந்து த்ரெட்லேருந்து என்னென்ன தேவை பிகினர்ஸ்க்கு, அதை வச்சு நம்ம எப்படி ஆரி ஒர்க் போட போகிறோங்கிறத இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.